இந்த மங்கள வழக்கு, இடக்கர் அடக்கல் இதையெல்லாம் தமிழ் இலக்கணத்தில் படிச்சிருப்போம். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது சாதாரணமாக பயன்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டு போனால் குழந்தை வெளியே போய் விட்டது, கால் கழுவி வருகிறான், இதெல்லாம் சொல்லுவாங்க. இருக்கட்டும், நான் சாதாரணமாக கிராமத்தில் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பச்சை பிள்ளை தொட்டில் அழுதுகிட்டு இருக்கு, அவங்க அம்மா அந்த பக்கம் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கா, ரேடியோ கட்டுக்கிட்டு இருக்கா, அது பீடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க மாமியார் அங்கே ஏமா ராசாத்தி பிள்ளை அழுது, பிள்ளைக்கு பால் கொடு என்று சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு பால் கொடு என்று சொன்னால் அது கொஞ்சம் இடக்க நடக்கலாம், இல்லை கொஞ்சம் அநாகரிகமாக இருக்குது என்று நினைத்து கொண்டு கிராமத்தில் இன்றைக்கு இந்த வழக்கில் இருக்கான்னு தெரியல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் அப்படி தான். எந்த ஒரு பெண்மணியும் நான் குழந்தைக்கு பால் ஊட்டிட்டு வரேன், என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வரேன் என்று சொல்ல மாட்டாங்க. குழந்தைக்கு பால் கொடு என்று சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு அருமையான சொல் இருக்கிறது. ஏமா ராசாட்டி பிள்ளையை அமத்து, பிள்ளை அழுகிறது பிள்ளையை அமத்தும்பாங்க. இங்கேருந்து அங்கே வீட்டுக்காரன் சொல்லுவா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பொறுங்க பிள்ளையை அமர்த்திக்கிட்டு இருக்கான்பா. பிள்ளையை அமர்த்தி கொண்டிருக்கிறேன்னா பிள்ளைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறேன். பிள்ளையை அமர்த்து என்றால் பிள்ளைக்கு பால் ஊட்டு. அப்போ இந்த பால் ஊட்டுதல் என்ற சொல்லை கூட அவை நாகரிகங்கிறது சொன்னால் நன்றாக இல்லை என்று நினைத்த நாடு தானே இது. பால் ஊட்டுதல் தவறான சொல்லே இப்போ இல்லை. நேற்று கூட டிவியில் ஒரு இது பார்த்தேன். ஒரு நடிகர் இன்னொரு நடிகைக்கு காட்சிகளிலே முத்தம் கொடுப்பது போல் நடிப்பார், முத்தம் கொடுப்பார் என்று சொல்லணும் இல்லையா. அதை நான் அந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். அதை ஏன் ஆஃப் பண்ணுறேன்னா, இந்த இடக்கர் அடக்கல் இது இல்லை அவன்கிட்ட. சிவாஜி கணேசன் நடிகோடு நடிக்கிற போது இந்த கழுத்தில் முத்தம் கொடுப்பார், முதுகிலே முத்தம் கொடுப்பார் என்று சொன்னால் அது பார்க்கலாம். கிஸ் கொடுப்பார் என்று சொன்னால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. அந்த ஒரு பெரிய மனிதர் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்க, கிஸ் அடிப்பார். எனக்கு இது போன்ற சொல்லால் எனக்கு உடனே கோவம் வந்துடும். அது ஏன்னு தெரியல. அது மிக அந்த நாம் ஒரு மங்களமாக வெளியே போயிட்டா, வெளிக்கு போய்விட்டது பிள்ளை, கால் கழுவி வந்தான் என்று சொல்ல, காயா கழுவுனாங்க அவங்க. எதையோ கழுவிட்டு கால் கழுவுனேன்னு சொல்லுறது தானே சொல்லணும். நம்ம குழந்தையை அமர்த்து, பால் கொடு என்பதே ஆபாசமான சொல் என்று நினைத்து தானே சபையில் சொல்லவில்லை. கிஸ் கொடுப்பாருன்னு சொன்னால் கூட, கிஸ்ஸுங்கிறது இங்கிலீஷ் விட்டு சொல்லுங்க, அதே அசிங்கமாக தான் இருக்கு. முத்தம் கொடுப்பாருன்னு சொன்னால் தெரியல. அந்த கிஸ் அடிப்பான், கிஸ் அடிச்சிட்டான், அது இந்த பரீட்சையில் பார்த்து எழுதிட்டான்னா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. பிட்டு அடிச்சிட்டான் அப்படிமா, பிட்டு அடித்தான், பிட்டு அடிச்சு இப்படி போட்டான். இந்த சொற்கள் எல்லாம் கூட அசிங்கமான சொல் போல் தெரிகிறது எனக்கு. அதனால கிராமத்தில் ரொம்ப அருமையான ஒரு சொல், பிள்ளையை அமர்த்து, பிள்ளையை அமர்த்தி கொண்டிருக்கிறேன். ஏன் பிள்ளை அழுது அமர்த்தினியா இல்லையா என்று எல்லோரும் இருக்கும்போது, சின்ன பையன் இருப்பான் அந்த வீட்டில், அந்த பிள்ளையோட அண்ணன் இருப்பான், அக்கா இருப்பா, அந்த பிள்ளைகள் முன்னால அமர்த்துதல், அந்த பிள்ளைக்கு அமர்த்துனா தெரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் காலம் கழித்து தெரியலாம். இதுதானே தமிழோடைய மரபு.